ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வீக்கெண்டுங்கிறனால நம்ம எங்கே போகலான்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ தான் மைண்டில் வந்துச்சு பார்க் போகலாம் அப்படின்னு. பார்க்கு கிளம்பி வந்தாச்சு. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு எல்லோரும் உள்ளே போகலான்னு உள்ளே போயாச்சு. ஃபஸ்ட்டு என்ட்ரியே நாங்கள் தான், அதனால் பார்க் காலியாக இருந்ததுனால கொஞ்சம் விளாடவும் ஈஸியாக இருந்துச்சு. எல்லோரும் ஜாலியாக விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கும் ஊஞ்சலெல்லாம் விளாடணும்னு ஆசை, ஆனால் அதில் ஏஜ் லிமிட் வந்து இவ்வளோ தான் போட்டிருந்தனால நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோமே அப்படின்ட்டு கம்முன்னு ஒரு இடத்துல உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம வந்து குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. எல்லோரும் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம சம்பாதிக்கிறதே குழந்தைங்களுக்காகன்னு தான் சொல்கிறோம், ஆனால் சம்பாதிக்க மட்டும்தான் ஓடிட்டு இருக்குமே தவிர குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. நானுமே இதை ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போல்லாம் நான் அதிகமாக குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட வந்து பட்ஜெட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரிப்பை மாற்றிக்கலாம். காசு அதிகமாக இருந்தால் ஒரு 2-3 நாள் ட்ரிப்பு வெளியில் போகலாம். காசு இல்லாத டைமில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பார்க்கு, கோவில் அந்த மாதிரி நம்ம போகலாம். அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க, அப்போ தான் அவங்களோட விஷயத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. எல்லாரோட லைஃப்லேயுமே கமிட்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். அதுக்காக குழந்தைங்கள கவனிக்காமல் விட்டுறாதீங்க. குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் அவங்க வளர நம்மளோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்கள வளர்த்தணும். அப்போ தான் பெரியவங்களாகும் போது அவங்களோட கஷ்டத்தை அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க நான் சொல்ல வந்த விஷயமே. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் டைமில் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அதையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அங்கெல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு கூட்டம் அதிகமாகிருச்சு. நாங்களும் டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோங்க. வண்டியில் வேறு பெட்ரோல் ட்ரை கண்டிஷன் ஆயிடுச்சு, அதனால் பெட்ரோலும் அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.